தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் ஈடுபாடும் அவருடைய நலத்திட்ட உதவிகளும் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வருது. ரொம்பவே சூப்பராகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் அவங்க கூட இணைந்து நாங்கள் அரசியல் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவருடைய மகனான எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்தது தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு இருக்கு. அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பிரசித்தி பெற்ற முத்தால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து தொடங்கியிருந்தார். அப்பொழுது அங்கே இருக்க பொதுமக்களிடம் பேசி பல குறைகளை கேட்டறிந்து அங்கிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தார். இவருக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக தான் அவருடைய மகனான எம்பி ரவீந்திரநாத் அவர்களும் அந்த ஒரு களத்தில் இருந்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மக்கள் கிட்ட நிறைய குறைகளை கேட்டறிந்தோம், விரைவில் அது எல்லாமே நாங்கள் வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு பேசியிருந்தார். தொடர்ந்து பேசும்பொழுது திமுக ஆட்சியில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கூறிவிட்டு தமிழகத்தில் மது கொள்ளை நடந்து வருது அப்படின்னும் கள்ள சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வருது, மேலும் மணல் கொள்ளை திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்கு அப்படின்னு விமர்சித்து பேசியிருந்தார். தொடர்ந்து பேசும்பொழுது தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து கேள்வியும் எழுப்பப்பட்டது. அப்போது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வராரு. வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா அவர் கூட இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில தான் தற்பொழுது பல இளைஞர்களும் இந்த ஒரு தகவலை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் பேசிட்டு இருக்காங்க. காரணம் அரசியல்ல அடுத்த தலைமுறையா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து அரசியலில் ஈடுபட்டா அடுத்த கட்ட முன்னேற்றத்தை காணப்படும் அப்படின்னு பலரும் கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.